பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடையதான வாழ்க்கையிலே காணப்படுகிறதான ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால், தேவன் பேசுகிறாரா? என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்கள் வழியாக, வேதனைகள் வழியாக, சஞ்சலங்கள் வழியாக கடந்து செல்லுகிறேன். ஆனால் ஜெபிக்கிறேன், ஆனால் தேவன் தூரத்தில் இருக்கிறதை போல உணர்கிறேன். அல்லது தேவன் அமைதியாக இருக்கிறதை போல உணர்கிறேன். என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காததை போல உணர்கிறேன். உண்மையாகவே இந்த தேவன் பேசுகிறாரா என்கிறதான கேள்வி அநேகருடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான ஒரு கேள்வி எப்படி எழும்ப வேண்டும் என்று சொன்னால், உண்மையாகவே நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறேனா? பிரியமானவர்களை, இன்றைக்கு சங்கீதம் 19 பேசும் தேவன் என்கிறதான தலைப்பிலே கொஞ்ச நேரம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 19. இந்த சங்கீதம் 19 பார்க்கிறதான போது சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருக்கக்கூடும். இதனுடையதான பின்னணியும் அதிகமாக எதுவென்று சொல்லி நாம் பார்க்க முடியாது. ஆனாலும் ஒரு சில வேத ஆராய்ச்சிகள் மூலமாக பார்க்கிறதான போது சங்கீதக்காரனாகிய தாவீதுடையதான முக்கியமான ஒரு வேலை ஆரம்பத்திலே அவர் மேய்ப்பனாக காணப்பட்டார். மந்தைகளை மேய்க்கிறதான ஒரு அனுபவம். காடுகளிலும் மலைகளிலும் அங்கும் இங்குமாக மேய்ச்சல் இருந்ததான இடத்திலே தன்னுடைய மந்தைகளை மேய்க்கிறதான ஒரு அனுபவம் இருந்தது. இப்போது ஏதோ ஒரு விதமான சூழ்நிலையிலே அவர் வெளியே நின்று தேவனுடையதான படைப்புகளை, அதாவது சிருஷ்டிப்புகளை பார்த்து அவைகள் எப்படி தேவனை உயர்த்துகின்றன என்கிறதை நினைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறதையும் தேவனை உயர்த்துகிறதையும் தேவனுடையதான சத்தத்தை எல்லாவற்றின் மூலமாக தேவன் பேசுகிறார் என்கிறதை உணர்கிறதான ஒரு தருணமாக இந்த சங்கீதத்தை நாம் பார்க்க முடியும். தேவன் அமைதியாக இருக்கிறார் என்று தோன்றினால் அவர் பேசுவதை நிறுத்திவிட்டார் என்றல்ல, நாம் கேட்பதை நிறுத்திவிட்டோம் என்பது அர்த்தம். தேவன் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறவர். ஆனால் நாம் எப்போதும் அவருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு ஆயத்தமாக இல்லை. இந்த சங்கீதத்தை நாம் 3 பகுதிகளாக பார்க்க போகிறோம். வசனம் 1 6 வரையிலும் சிருஷ்டிப்பின் மூலமாக தேவன் பேசுகிறவர். வசனம் 7 11 வரையிலும் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவர் பேசுகிறவர். வசனம் 12 14 வரையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்படுகிறதான அந்த மாற்றத்தின் மறுரூபத்தின் மூலமாக தேவன் பேசுகிறவர் என்கிறதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வசனம் 1 6 வரையிலும் பார்க்கிறதான போது தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்பின் மூலமாக அவருடைய பிள்ளைகளோடு பேசுகிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரர் இப்போது வானத்தை பார்க்கிறார். அங்கு இருக்கிறதான மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள் எல்லாவற்றையுமே பார்க்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வல்லமையையும் அதன் நிமித்தமாக உணர்கிறதையும் பார்க்கிறதையும் நாம் பார்க்க முடியும். வசனம் 1 சொல்கிறதை பாருங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது. இந்த உலகம் மிகவும் விரிந்து பறந்ததாக காணப்படுகிறது. தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்து எல்லாவற்றையும் ஒழுங்காக சீர்படுத்தி செவ்வைப்படுத்தி மிகவும் அழகானதாக அவர் உருவாக்கி இருக்கிறார். எனவே இந்த வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகாய விரிவு அவருடைய சிருஷ்டிப்பின் எல்லா விளைவுகளையும் நமக்கு எடுத்துரைக்கிறதாக இருக்கிறது. வசனம் 2 பார்க்கும்போது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. எப்போது தேவனை துதிக்கிறது? 24 மணி நேரமும், காலையிலும் மாலையிலும் பகலிலும் இரவிலும் எல்லா நேரங்களிலும் தேவனை உயர்த்துகிறதான ஒரு அனுபவம் காணப்படுகிறது. இந்த தேவனுடைய சிருஷ்டிப்புகள் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறது அல்லது தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறது. தேவன் தன்னை உருவாக்கினதான விதத்தை விளக்கி உரைக்கிறதான ஒரு தருணங்களாக நாம் இதை பார்க்க முடியும். அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்லுகிறது. பாருங்கள், அவைகளால் பேச முடியாது, ஆனால் அவைகளுடைய சத்தம் இந்த உலகம் முழுவதும் பூமி அனைத்திலும் ஜனங்களால் கேட்கப்படுகிறதாக இருக்கிறது. தேவனை உயர்த்துகிறதான சிருஷ்டிப்புகளை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், மனிதனுடையதான சிருஷ்டிப்பு தேவனுடைய ஒரு முக்கியமான சிருஷ்டிப்பாக இருக்கிறது. ரோமர் 1:20 சொல்லுகிறது. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு மிக உயர்ந்ததான ஒரு மலையிலே நாம் நிற்கிறோம்.
அங்கு நின்று சுற்றி முழுவதையும் பார்க்கிறதான போது ஜனங்களுடையதான சத்தம் அந்த அளவிற்கு கேட்கப்படாது. ஆனால் அங்கு இருக்கிறதான இயற்கையின் அழகின் ரகசியங்களை நாம் அதில் புரிந்து கொள்ள முடியும். காற்றில் காணப்படுகிறதான சத்தம், மற்ற விதமான அந்த இயற்கையின் சத்தத்தை பார்க்கிறதான போது தேவனுடைய உருவாக்கத்தின் பிரமிப்பை நம்மால் பார்த்து உணர முடியும். அதாவது ஒரு மனிதன் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் மூலமாக, கேன்வா மூலமாகவோ போட்டோஷாப் மூலமாகவோ ஏதோ ஒரு படத்தை அவன் உருவாக்குகிறான். உருவாக்கி அதை வெளியே போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமாகவோ அல்லது மற்றவர்களுக்கு அனுப்புகிறதான போதோ அந்த சாஃப்ட்வேர் அல்லது அந்த அப்ளிகேஷனுடையதான மகிமையை மற்றவர்களிடத்தில் சொல்லுகிறதில்லை. இவன் என்ன அழகாக இதை உருவாக்கி இருக்கிறான் என்று இந்த மனிதனை பற்றி தான் எல்லாரும் சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள். என்று சொன்னால் அதை சரியாக டிசைன் கொடுத்து வடிவமைத்தது இந்த மனிதனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, தேவனுடைய படைப்பு மிகவும் அழகானது, அருமையானது. அந்த படைப்புகளை பார்க்கும்போது தேவன் நம்மோடு கூட பேசுகிறதான சத்தத்தை நாம் உணர முடியும். சிருஷ்டிப்பு தேவனின் கையொப்பமாக காணப்படுகிறது. எந்த ஒரு போதகரும் பேசாவிட்டாலும் சிருஷ்டிப்பு தன்னுடைய பிரசங்கத்தை ஒருபோதும் நிறுத்துகிறது இல்லை. எனவே தான் ஆதியாகமம் 1:1 பார்க்க முடியும். தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அப்போஸ்தலர் 14:17 பார்க்கிறதான போது தேவன் அவருடைய சிருஷ்டிப்பின் சாட்சியத்தை விட்டிருக்கிறார். சொல்லுகிறது, நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார். பிரியமானவர்களே, நீங்கள் எப்போது தேவனுடைய படைப்புகளின் மூலம் தேவ சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள்? தேவனுடைய படைப்புகளை பார்த்து உதாசீனம் செய்திருக்கிறீர்களா? அல்லது அவருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறதாக இருக்கிறதா? ஒருவேளை அப்படி அவருடைய சிருஷ்டிப்புகளை பார்த்து அவருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு முடியாம ஒரு சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால், இந்த வாரத்திலே ஒரு தீர்மானம் எடுத்து தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை செலவிட்டு ஏதோ ஒரு இடத்திலே நாம் தனிமையிலே கடந்து சென்று தேவனோடு உறவாடுகிறதான போது, தேவனோடு நேரத்தை செலவிடுகிறதான போது, அந்த சிருஷ்டிப்பின் நிமித்தமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான பாடங்களை நாம் உணர முடியும். தேவன் சுவிசேஷத்தை வேதாகமத்தில் மட்டும் எழுதவில்லை, மரங்களிலும் பூக்களிலும் மேகங்களிலும் நட்சத்திரங்களிலும் கூட எழுதியிருக்கிறார் என்று மார்ட்டின் லூதர் என்கிறதான ஒரு தேவ மனிதர் சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். வசனம் 7-11 வரையிலும் பார்க்கிறதான போது தேவன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அவருடைய வார்த்தை நிமித்தமாக, தேவ வார்த்தையின் மூலமாக பேசுகிறவராக இருக்கிறார். இந்த பகுதியிலே பார்க்கிறதான போது கர்த்தருடைய வார்த்தையை ஒரு 6 விதங்களிலே விவரிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் என்றும், கர்த்தருடைய சாட்சி என்றும், கர்த்தருடைய நியாயங்கள் அல்லது கட்டளைகள் என்றும், கர்த்தருடைய கற்பனை என்றும், கர்த்தருடைய பயம் என்றும், கர்த்தருடைய நியாயங்கள் அல்லது நியமங்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த தேவனுடைய வார்த்தை என்ன வகையாக காணப்படுகிறது? அதே பகுதிகள் சொல்லுகிறது, அது குறைவற்றது, அது சத்தியமானது, அது செம்மையானது, அது நமக்கு தெளிவிக்கிறது, அது சுத்தம் நிறைந்தது, தூய்மையானது, உண்மையானது, நீதியானது, விரும்பப்படத்தக்கது, மதுரமுள்ளதாக இருக்கிறது, நிலைத்திருக்கிறதாக காணப்படுகிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறதாக இருக்கிறது? இந்த பகுதிகள் சொல்லுகிறது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது, பேதையை ஞானியாக்குறதாக இருக்கிறது, இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதாக இருக்கிறது, கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது, நம்மை எச்சரிக்கிறதுமாக காணப்படுகிறது. நம் எல்லாருமே நம்முடைய போன்களிலே அந்த ஜிபிஎஸ் மேப் வழிகாட்டியை நாம் பயன்படுத்துவோம். ஒரு இடத்திற்கு, தெரியாத இடத்திற்கு நாம் செல்லுகின்றதான போது அந்த ஜிபிஎஸ் வழிகாட்டி மூலமாக நாம் கடந்து செல்ல வேண்டியதான இடத்திற்கு சரியான நேரத்திலும் சரியான விதத்திலும் அது கடந்து செல்லுகிறதற்கு வழிவகுக்கிறதாக காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வழிகாட்டி, அதாவது ஆவிக்குரிய ஜிபிஎஸ் ஆக காணப்படுகிறது. அது இல்லாமல் நாம் திசை தெரியாமல் அலைகிறவர்களாக இருப்போம். அந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய கரங்களிலே, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான போது சரியான பாதையில் நாம் கடந்து செல்லுகிறவர்களாக காணப்படுவோம். எந்த அளவிற்கு விலை உயர்ந்ததான வார்த்தையாக இந்த தேவனுடைய வார்த்தை காணப்படுகிறது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். பாருங்கள், வசனம் 10 ஒரு மிகவும் ஒரு தைரியமான, ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம இதுல பார்க்க முடியும். அது சொல்லுகிறது, இந்த கர்த்தருடைய வார்த்தை பொன்னிலும்
மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாயும் இருக்கிறது. வசனம் 11. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகள் கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. பாருங்கள், அது மிகவும் விலை உயர்ந்ததாகவும் மிகவும் இன்பத்தை கொடுக்கிறதாகவும் காணப்படுகிறது. ஏன் அப்படி? அது என்னை எல்லா விதமான தீங்கிலிருந்து விடுவிக்கிறதான தேவ வார்த்தையாக காணப்படுகிறது. அந்த தேவ வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதன் பிரகாரமாக நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் எனக்கு மிகுந்த பலன் உண்டு என்று இந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தெளித்தேனிலும் மிகவும் மதுரமானதாக இருக்கிறது. அதை படிக்கிறதான போது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. அதை படிக்கிறதான போது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வருகிறதாக இருக்கிறது. ஏன் அதை படிக்க வேண்டும்? 2 தீமோத்தேயு 3:16-17 சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் புரோஜனமுள்ளதாக காணப்படுகிறது. சங்கீதம் 119:105 சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆனால் கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த தேவ வாக்கியத்தை, தேவ வார்த்தையை, தேவ சாட்சியாகிய வார்த்தையை நாம் படிக்கிறவர்களாகவும் தியானிக்கிறவர்களாகவும் தினமும் காணப்படுகிறோமா? அதற்கென்று சொல்லி நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாகவும் காணப்படுகிறோமா? நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் இந்த தேவ வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? அதற்கு முன்னுரிமை கொடுக்கிறதான போது இந்த தேவன் நம்மை வணைந்து நம்மை சரியான பாதையிலே கொண்டு சென்று நம்முடைய சிந்தனைகளை சீர்படுத்தி நம்முடைய செயல்பாடுகளை சீர்படுத்தி அவருக்காக வாழ்கிறதற்கு வழி செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை வெறும் போதிக்க மட்டுமல்ல, அது உயிர்ப்பிக்கிறதாகவும் மாற்றுகிறதாகவும் வழி நடத்துகிறதாகவும் காணப்படுகிறது. ஜான் ஸ்டார்ட் என்கிறதான ஒரு தேவ மனிதர் சொல்லியிருக்கிறார், வேதாகமும் அச்சிடப்பட்ட தேவனுடைய சத்தமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த தேவ சத்தத்தை கேட்கிறதற்கு நாம் அநேக நேரங்களிலே விட்டு விடுகிறோம். அவர் பேசுகிறார் இந்த தேவ வார்த்தை நிமித்தமாக. நாம் அதை படித்து கேட்கிறதற்கு தியானிக்கிறதற்கு ஆயத்தமில்லாதவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழலிலே இருந்தால் நாம் மீண்டுமாக கடந்து வந்து அதிலே நேரத்தை செலவிட வேண்டியது அவசியம். கடைசி பகுதியை பாருங்கள். வசனம் 12-14 வரையிலும் தேவன் தனிப்பட்ட மாற்றத்தின் நிமித்தமாக நம்மோடு கூட இடைப்படுகிறவர், பேசுகிறவர். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். பாருங்கள், சங்கீதக்காரர் சொல்லுகிறார், தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார்? தேவன் இந்த சிருஷ்டிப்பின் மூலமாக பேசுகிறவர், அவருடைய வார்த்தை நிமித்தமாக பேசுகிறார். கடைசியிலே சொல்லுகிற ஒரு அர்ப்பணிப்பிற்காக தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார்? இந்த உலகத்திலே ஜனங்கள் தன்னுடைய பிழைகளை உணராமல் இருக்கிறதே தான் பார்க்க முடியும். அநேக நேரங்களில் தங்களுடைய பிழைகளை மறைக்கிறவர்கள் ஏராளம். ஆனால் உணர்கிறவன் யார்? ஆனால் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அதோடு கூட விட்டுவிடவில்லை, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி அருளும் ஆண்டவரே, அவைகள் என்னை ஆண்டு கொள்ள கூட ஒட்டாதிரும். துணிகரமான பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத அக்கிரமங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், இவைகள் எல்லாமே என்னை நெருங்காத படிக்கு, ஒட்டி கொள்ளாத படிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஏன் அப்படி இருக்கிறதான போதுதான் நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன். ஒரு நீதியான வாழ்க்கை என்னால் வாழ முடியும். பெரும் துன்பத்திற்கு என்னால் விலகி இருக்க முடியும். என்னை நானே பாதுகாத்து கொள்ள முடியும் என்கிறதான வார்த்தைகளை சங்கீதக்காரர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். வசனம் 14 ஒரு முக்கியமான அர்ப்பணிப்பை சொல்லுகிறார். பாருங்கள், என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த விதமான ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம் முக்கியமாக காணப்படுகிறது. என்னுடைய வாயின் வார்த்தைகள், என்னுடைய இருதயத்தின் தியானங்கள், என்னுடைய கைகளின் செயல்கள், என்னுடைய கால்களின் நடத்தை, என்னுடைய சிந்தையின் சிந்தனைகள் எல்லாமே உம்முடைய சமூகத்தில் பிரியமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டியது அவசியம். நம்முடைய முழு சரீரத்தையும் தேவனுக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அவரையே முன்னிலைப்படுத்த வேண்டியது அவசியம். C.S. லூயிஸ் என்கிறதான ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார். பாருங்கள், நம்முடைய இன்பங்களில் தேவன் மெதுவாக கிசுகிசுக்கிறார்,
நம்முடைய மனசாட்சியில் பேசுகிறார். ஆனால் நம்முடைய வேதனையில் அவர் முழங்குகிறவராக இருக்கிறார். நாம் துன்பத்தின் வழியாக கடந்து செல்லும் போதும் அல்லது அவருக்கு எதிராக எழும்புகிறதான போதும் அந்த வேதனைகளிலே அவர் சத்தமிடுகிறவராக காணப்படுகிறார். இந்த தேவ வசனம் ஒரு கண்ணாடியை போன்றது. அந்த கண்ணாடியிலே நம்முடைய சாயலை பார்க்க முடியும். ஒருவேளை நம்முடைய முகத்தை பார்க்கும்போது ஏதாவது ஒரு குறைவுகள் இருக்கிறது என்று சொன்னால் மறுபடியுமாக நம்முடைய முகத்தை நாம் சரிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். இந்த தேவ வசனம் அது போலதான். அதை படிக்க படிக்க கண்ணாடியாக நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எல்லாம் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதை வெளிப்படுத்தி அதிலிருந்து மாற வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. எனவே தான் சங்கீதக்காரர் சொல்லுவார், சங்கீதம் 139 23 24 வரையிலும், ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்தருளும் ஆண்டவரே. 1 யோவான் 1:9 யோவான் சொல்லுவார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்மை மன்னிக்கிறதற்கு போதுமான தேவனாக இந்த தேவன் காணப்படுகிறார். இன்றைக்கு தேவன் உங்களை ஆராய்ந்து பார்க்கும் வண்ணமாக நீங்கள் அவரை அனுமதிக்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படுகிறீர்களா? அல்லது ஏதோ ஒரு விதமான தீய செயல்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? ஒருவேளை அப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்து நாம் மாற வேண்டியது அவசியம். சங்கீதம் 19 சங்கீதம் தேவன் எல்லாவற்றின் நிமித்தமாக நம்மோடு கூட பேசுகிறவர் என்கிறதை வெளிப்படுத்துகிறது. வானத்திலும் வானத்தின் உள்ளவைகளிலும் பூமியின் மூலமாகவும் பூமியில் உள்ளவைகளிலும் அவருடைய முழு சிருஷ்டிப்பு நிமித்தமாக அவர் பேசுகிறார். அவருடைய வார்த்தை நிமித்தமாக பேசுகிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருதயத்திலும் அவர் பேசுகிறவராக காணப்படுகிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தையை, அவருடைய பேச்சை கேட்கிறதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிறதான பாடங்கள் என்னவென்று சொன்னால், தேவன் பேசுகிறவர், ஆனால் கேட்கும் வாழ்க்கை முறையை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். தேவனுக்காக இடம் உருவாக்குகிறது அவசியம். அமைதியான ஜெபத்தின் மூலமாகவும் வேத படிப்பின் நிமித்தமாகவும் நாம் தேவனோடு கூட நேரத்தை செலவிட வேண்டியது அவசியம். தேவன் பேசும்போது உடனே அவருக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியது அவசியம், பதிலளிக்க வேண்டியது அவசியம். கேட்பதிலே மட்டும் நிற்காதீர்கள், கீழ்ப்படிந்து அவருக்காக செயல்பட வேண்டும். தேவன் பேசுகிறவரானால் நான் கேட்டு பதிலளிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாக காணப்படுகிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பேசி அதை நாம் கேட்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய குழப்பத்திலிருந்து சரியான ஒரு பாதையை அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்திலே விசுவாசத்தை அதிகரிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயம் மறுரூபமாக்கப்படுகிறதாக இருக்கிறது. நம்முடைய மனதிலே சமாதானம் நிரம்புகிறதாக இருக்கிறது. ஒரு திருத்தமும் குற்ற உணர்வும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்து ஆண்டவருக்காக நாம் மாறுகிறது முக்கியமானதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பெலன் புதுப்பிக்கப்படுகிறதாக இருக்கிறது. அவருக்கு கீழ்ப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் அவருடைய படைப்பு நிமித்தமாக நம்மோடு கூட பேசுகிறவர். ஆனால் நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக கடந்து சென்றாலும் நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாக அவர் பேசுகிறார். நம்முடைய செயல்பாடுகள் நிமித்தமாக கூட அவர் பேசுகிறார். வேதத்தின் நிமித்தமாக பேசுகிறார். ஜெபத்தின் மூலமாக அவர் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே முழுவதும் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சத்தத்தை கேட்கும் வண்ணமாக அவர் கிருபை அருள்வாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you.